அதுபோல் அரசியல் கதை சொல்லிதான் அதிபர் திரு சீமான் அவர்கள் 50,000 டன் அரிசி கப்பல் AK-74 துப்பாக்கியில என் படத்தை ஒட்டி வச்சிருந்தான். சவுக்கு சங்கர் கைதார வரைக்கும் கழிவுகளி ஊத்துனாப்புல விஜய ஜெயில இருந்து வெளியே விட்டாங்க. இது மாதிரி ஒரு ஆட்சி நான் பார்த்ததே இல்ல மாலதி. எந்த மாதிரியான ஆட்சி நம்ம வரணும் விரும்பணும் அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இது வந்து அரிதினும் அரிதான ஆட்சி மாலதி. தாவேக்கால சவுக்கு சங்கரை கொண்டாடுறீங்கல்ல, அவர் ஐயோ சவுக்கு சங்கரே சொல்லிவிட்டார், சவுக்கு சங்கரே பாராட்டி விட்டார்னு கொண்டாடுறீங்கல்ல, எழுதி வச்சுக்கோங்க. அவருடைய சுய ரூபம் உங்களுக்கு எவனுக்கும் தெரியாது. எடப்பாடி பழனிசாமி போல ஒரு ஆளுமை மிக்க தலைவர் உண்டா அப்படின்னாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி போல ஒரு வேஸ்ட் போல கிடையாதுங்கிறாப்ல. எடப்பாடி ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம சவுக்கு சங்கர்னு ஒரு பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது இப்போ கொஞ்சம் ராலாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்டாண்ட்ல வந்து எப்பயும் நிற்கிற மாதிரி கிடையவே கிடையாது. எவனா சொல்லிட்டேன் இப்போ வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்காரு, இதுக்கு முன்னாடி அதிமுக சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருந்தாரு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருந்தாரு. எப்ப வரைக்குமே யாருக்குமே நிலையா ஸ்டாண்டா இருந்ததே கிடையாது. இதுக்கு நம்ம சாட்டியானே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா தாவேக்காவுக்கு சப்போர்ட்டா பேசி சீமானுக்கு எதிராக ஒரு வார்த்தையை பேசி வச்சிருக்காரு. சோ அது என்னன்றத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தோம், இந்த அமைச்சர்களுக்கு தான் என்ன அமைச்சரு, அதுக்கான பொறுப்பு என்ன ஏது என்றது எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல சொல்லிட்டு தான் இருந்தோம். அதை நிரூபிக்கிற விதமா மறுபடியும் நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கார் பாத்தீங்களா, புசி ஆனந்த், அவரு கண்டினியூவா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, ஏன்ட்ட எங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீன்ற லெவலுக்கு ஒரு வேலையை பார்த்துருக்காரு. அது என்னன்றதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் கர்நாடகால இருந்து காவிரியில தண்ணி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது தண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருந்தா அவனுங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கானுங்க. குறிப்பா இப்ப முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களோட போஸ்டர் அங்க கிழிச்சுக்கிட்டு, அது மட்டும் கிடையாது, நான் கூட யோசிச்சேன் என்னன்னா அது தாவேக்காரனே பாத்தீங்க அப்படின்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்கானே, அது தாவேக்காரன் கிடையாது, கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு கட்சியினோட கொடி அது. சோ அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு தாவேக்கா கட்சி கொடி மாதிரியே தான் இருக்கும். அவங்க இந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். அதை தவிர்த்து வைகோ அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது தாவேக்காக்கு எந்த வித பாதிப்பு வந்தாலும் அதாவது மதிமுக வந்து போர் வாளா வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படிங்களாங்க? சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சவுக்கு சங்கர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சவுக்கு சங்கர் பாத்தீங்க அப்படின்னா பல பேர்கிட்ட பல விதமா பேசி பல விதமா வாடகைக்கு வரக்கூடிய ஒரு வாடகை வாய் தான் இந்த நம்ம சவுக்கு சங்கர். இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் திமுக சப்போர்ட்டா பேசுறேன்னு சொல்லி அதிமுக போட்டு அடிக்கிறது, அது பக்கம் அதிமுக சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல திமுக போட்டு அடிக்கிறது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சவுக்கு சங்கர் வீட்டுல கொண்டு போய் துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாரும் அவங்க வீட்டுல கொண்டு போய் சாக்கடையை கொண்டு போய் ஊத்திட்டு வந்திருக்கானுங்க. எதுக்காக அப்படின்னா நீ இந்த மாதிரி ஒரு சாக்கடையான ஆளுதாண்டா அப்படின்றத தெரிய வைக்கிறதுக்காக தான் சவுக்கு சங்கர் வீட்டுல வந்து இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டு போனாங்க. அதுக்கு நாமளும் கூட பாத்தீங்கன்னா எதுக்கா இந்த மாதிரிலாம் பாத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுல அவங்க அம்மா தான் இருக்காங்க, அதுல எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறீங்கன்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல பேசிட்டு இருந்தோம். அது தப்பு அப்படின்ற மாதிரி நம்மள யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நாம் தமிழர் நம்ம சீமான் அண்ணன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா, அதாவது 15 வருஷமா ஒரு கட்சி ட்ரைனிங் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கு, அதாவது பயிற்சி மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் ரொம்ப இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல. எல்லாம் மாறும் ஆனா காரும் மாறும் அப்படின்ற மாதிரி. இப்ப சாதாரண தலைவராக இருந்தால் நீங்கள் தவிர்த்து விட்டு சென்று விடலாம். இப்படி ஒரு கதை சொல்லும் தலைவரை நீங்கள் தவிர்க்க முடியுமா? ஏன்பா வெறும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்குனே கட்சி நடத்துற ஒரு கட்சி எங்கேயாவது இருக்குதாப்பா? சொல்லுப்பா, நீ எங்கேயாவது இருக்கப்பா? அவ்வளவுதான், காரே மாறுது வருஷத்துக்கு ஒரு காரு. அதாவது இவனுங்களுக்கு ஒரு வயிற்றுச்சலுங்க, ஒரு வயிற்றுச்சல். என்ன அப்படின்னா இவனுங்களுக்கு தமிழ் தேசியவாதினா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மைண்ட்ல ஒரு பிராண்ட் வச்சிருக்கானுங்க. அந்த மாதிரி இருந்தாதான் இவனுங்களுக்கு வந்து தமிழ் தேசியம்ன்றதை ஒத்துக்குவானுங்க. மற்றபடி எந்த ஒரு மைண்ட் செட்லயும் ஒத்துக்க மாட்டானுங்க. ஆள் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு டிப்டாப்பா இருக்கணும், கொஞ்சம் ஹெல்த்தியா ஜிம்முக்கு எல்லாம் போய் உடம்ப நல்லா வச்சு காரு கூட பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு விஷயம் நம்ம பேசியாச்சு. கார் யாரு வாங்கி கொடுத்தா, இதுக்கு முன்னாடி இருந்த கார் யாரு வாங்கி கொடுத்தா, இப்ப இருக்கிற கார் யார் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி எல்லாம் நம்ம கதையா பேசி அது வந்து நிரூபணமே ஆயிருச்சு. அதுக்கப்புறமா இதுன்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான், காரெல்லாம் மாறுது அது மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. யாரையா நீ? நான் சீமானனுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன், யாரா வேணா நம்பலாம், இந்த சவுக்கு சங்கரை மட்டும் நம்பவே கூடாதுன்னு சொல்லி. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆள திமுக டைம் பீரியட்ல இவன் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான், இங்கிட்டு இருந்து அங்கிட்டு பேசுறான், அங்கிட்டு இருந்து இங்கிட்டு பேசுறான்றதுக்காக தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க. இதுக்கு சீமானன்னே ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு. இந்த மாதிரி
பேச்சு சுதந்திரத்துக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப இது பண்றீங்க. சோ இது வந்து நீங்க தப்பான ஒரு முறையை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை வந்து நிறுத்தணும்னு சொல்லி திமுகக்கு, குறிப்பா சவுக்கு சங்கருக்கு ஆதரவா சீமான் அண்ணன் பேசியிருப்பாரு. அதுக்கு நான் இப்ப யோசிக்கிறேன், எதுக்காக சீமான் இந்த ஆளுக்காக எல்லாம் பேசியிருக்காருன்ட்டு. ஏன்னா கருத்து சுதந்திரம்னு சொல்லி சீமான் அண்ணன் பேசுறது வேற. அந்த கருத்து சுதந்திரத்தை வெளியே வந்துட்டு கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாம இந்த ஆளு மறுபடியும் என்ன சொல்றது, தாவேக்கா இதுக்கு முன்னாடி எப்படி பேசிக்கிட்டு இருந்தானா, தாவேக்கா போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருந்தான். அப்பெல்லாம் இந்த தற்குறிகளுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா ஒரு விஷயம் இவனுங்களுக்கு நல்லா தெரியுங்க. நம்ம விஜய் அவர்களை புகழ்ந்தாவோ இல்ல தாவேக்காவை புகழ்ந்தாவோ பயங்கரமா வச்சு கொண்டாடுவானுங்க. ஆனா இதே ஆளு இதுக்கு முன்னாடி தாவேக்காவை எந்த மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்கான்னா, தாவேக்காவை பயங்கரமா பங்கமா கலாய்ச்சி வச்சிருக்கான். குறிப்பா விஜய் அவர்களை பயங்கரமா இது பண்ணி பேசி வச்சிருக்கான். அதெல்லாம் இவன் கண்ணுகளுக்கு தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் விஜய் விஜய். மத்தபடி எதுவுமே கிடையாது. அப்போ இப்ப வந்து சவுக்கு சங்கர் தாவேக்காக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால வேற லெவல் சவுக்கு, வேற லெவல் பங்கம் பண்ண சவுக்கு, அப்படி சவுக்குன்னு. அப்படியாயா இரு, கொஞ்ச நாள் அப்படியே இருங்க. கொஞ்ச நாள் அந்த பக்கம் ஏதாச்சும் ஒண்ணு நடக்கிற மாதிரி இருந்துச்சு வச்சுக்கே, டக்குன்னு அந்த பக்கம் தாவேக்காவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பான். அதுதான் நடக்க போகுது. இதைதான் நம்ம சாட்டை அண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. எதுக்கு வேணா யார வேணா நம்பலாம், இந்த சவுக்கு சங்கர் மட்டும் நம்பவே கூடாது. ஏன்னா எங்கிட்ட இருந்து எங்கிட்டு பேசுவான்னு யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி சாட்டையும் சொல்லியிருந்தாரு. அதைத்தான் நாமளும் சொல்றோம். சவுக்கு சங்கர் கைதார வரைக்கும் கழுவி ஊத்துறாப்ல விஜய ஜெயில இருந்து வெளியே விட்டாங்க. இது மாதிரி ஒரு ஆட்சி நான் பார்த்ததே இல்ல மாலதி. என்ன மாதிரியான ஆட்சி நம்ம வரணும் விரும்பணும் அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இது வந்து அரிதினும் அரிதான ஆட்சி மாலதி. தாவேக்கால சவுக்கு சங்கரை கொண்டாடுறீங்கல்ல, அவர் ஐயோ சவுக்கு சங்கரை சொல்லிவிட்டார், சவுக்கு சங்கரை பாராட்டி விட்டார் கொண்டாடுறீங்கல்ல, எழுதி வச்சுக்கோங்க. அவருடைய சுய ரூபம் உங்களுக்கு எவனுக்கும் தெரியாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமிக்க தலைவர் உண்டா அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு வேஸ்ட் போல கிடைக்கிறாப்ல. எடப்பாடி தோத்தாருன்னு எடப்பாடி எங்க விட்டு கொடுத்தாரு, அவர் துட்டு தானே கொடுத்தாரு, எங்க விட்டு கொடுத்தாரு. இந்த தேர்தலை ஜெயிச்சிருந்தா சவுக்கு சங்கர் என்ன பேசிருப்பாருன்னு பண்ணுவோம். மாலதி நம்ம சொன்னது நடந்துச்சு மாலதி. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வரும்னு சொல்லியிருந்தோம், அப்படி செஞ்சிருப்பாங்க. என்ன பழக்கம் அது, என்ன பழக்கம் இது? இதுல இன்னொரு விஷயம், ஒரு விஷயம் சொல்றான், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த அளவுக்கு அதாவது நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சவனா இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இந்த அளவுக்கு செய்தி தெரியுது, அது தெரியுது, இது தெரியுதுன்ற மாதிரி சொல்றானுங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயம், AK-74 இது இருக்கா? இது சீமான மேல வைக்கக்கூடிய அவதூறு சொல்றேன். AK-74 அரிசி கப்பல், துப்பாக்கியில் அவருடைய படம், இதெல்லாம் நார்மலா நடந்த ஒரு விஷயம். இப்ப சீமானண்ணே சொல்லுவார்ல, ஏற்கனவே ஒரு விஷயம், அது ஏர்போர்ட்ல, டெல்லியில வந்து ஏர்போர்ட்ல வந்து உள்ள போகும்போது நான் ராணுவம் வந்து சுத்தி வளைச்சிட்டாங்கன்னு, அது உண்மையா நடந்த ஒரு விஷயம். உண்மையா ஒரு நடந்த விஷயம். ராணுவம் சொன்னது வந்து CISF இருப்பாங்க, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ்ன்னு சொல்லி, அவங்க அதுல இருக்கக்கூடிய தமிழர்கள் சீமானண்ணை பார்த்துட்டு அவர் கூட ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி வந்து நின்று போட்டோ எடுத்திருக்காங்க. இத சீமானண்ணே ஒரு கூட்டத்துல சொன்னாரு. இதுக்கு உடனே, அதாவது பாத்தீங்கன்னா இவர் உள்ள போறாராம், மிலிட்டரி வந்து சூழ்ந்துருச்சா, பார்த்தா போட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்களா. யோ, கூகுள்னு ஒண்ணு இருக்கு, அது நீங்க யூஸ் பண்றீங்களா இல்லையா? சும்மா டைப் பண்ணிட்டு எதையா வேற எதெல்லாம் பாக்குறத விட்டுவிட்டு முதல்ல இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்புறீங்களா, அதை முதல்ல செக் பண்ணுங்க. இந்த மாதிரி இவர் சொன்னாரு, அது உண்மையா பொய்யான்றத முதல்ல செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசுங்க. முன்னாடி அவ்வளவு பெரிய இதை வச்சுக்கிட்டு, டேப் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்றது இல்ல போல இருக்கு. அதாவது சும்மா பேருக்கு முன்னாடி வச்சிருக்காரு போல இருக்கு, மத்தபடி ஒண்ணும் பண்றது இல்ல இந்த ஆளு. நமக்கு தெரியல, நம்ம பார்க்கல, நமக்கு கேள்விப்படல என்பதற்காகவே அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இந்த AK-74க்கும் அரிசி கப்பலுக்கும் ஆமக்கரிக்கும் ஆயிரக்கணக்கான விளக்கங்கள் கொடுத்தாச்சு. சாதாரணமா கூகுள் கையில ஒரு டேப் வச்சிருக்கிய, அது எப்படி சர்ச் பண்ணதுக்கு வச்சிருப்பியா, இல்ல ஏதாவது உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பியா? எவன் வாயை வேணா மூடலாம், இந்த சவுக்கு வாயை மூடவே முடியாது. அது தன்னால மூடினாதான் உண்டு. இன்னும் கொஞ்ச நாள்ல தாவேக்கா பேசி தாவேக்கா கரைக்கு உள்ள தூக்கி போட்டாதான் வாயை மூடும். அடுத்து நம்ம புஷியானந்த் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, நீர்வளத்துறை அமைச்சர்னு ஒரு சும்மா ஒரு பதவியை கையில வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. சோ எதுக்காக அந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னா, இவரு எந்த இடத்துலயுமே பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை. முதல்ல அவர் தலைவரே சந்திக்கிறது இல்லை, அது வேற விஷயம். பத்திரிகையாளர் இது வந்து சந்திக்கிறதே இல்லை. சரிப்பா, பத்திரிகையாளர்கள், நீர்வளத்துறை அமைச்சர் தானே இவரு, நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி காவிரில இருந்து தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவன் கர்நாடகாரன் சொல்லிட்டு இருக்கான், மேகதாது அணையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. எத்தனை தடவை, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி மேகதாது பத்தி பேசணும்னு, அண்ணா வரட்டேன்னா வரனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடிட்டாரு. அதே மாதிரி சினாரியோ தான் இவர் உள்ள இருந்து வெளியே வராரு. பத்திரிகையாளர்கள் அவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க, ஒரு கேள்வி கூட மனுஷன் பதிலே சொல்லவே இல்லை. சிரிச்சுக்கிட்டே, சார் இதுக்கு என்ன சார் பதில் சொல்லிங்கன்னு கடைசியா கேட்டோம்னா கார்ல வந்துகிட்டு, வணக்கம் மட்டன் குஸ்காவா அப்படின்ட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு.
தண்ணீர் திறந்து விட முடியாது உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சர் உங்களோட நிலைப்பாடு என்ன? பதில் சொல்லுங்க சார். முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. உங்களுடைய பதில் என்ன சார்? எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அமைச்சர் யார் நீங்களா? நான் அதை ஏற்கனவே சொன்னதுதான். அமைச்சர்னு சொல்லி உப்புக்கு சப்பானியா ஒருத்தவங்களை போட்டு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இவரெல்லாம் ஏன்னா அவங்களுக்கே தெரியும், என்னையெல்லாம் அமைச்சரா போட்டு விட்டு நான் என்னைய கேள்வி கேட்டா நான் என்னையா பண்ணுவேன்ற லெவலுக்கு தான் இப்போ ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகால தண்ணி வரல, காவிரில தண்ணி வரலன்னு இவர்கிட்ட போய் கேட்டா என்னையா தெரியும்? ஜனநாயகன் படம் ஏன் வரல, ஜனநாயகன் படத்துல எதுக்காக இந்த விஷயம்ல நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா மனுஷன் சொல்லுவாரு. இதெல்லாம் கேட்டா அவருக்கு தெரிய போதா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காவிரியில இருந்து தண்ணிய தமிழ்நாடுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்ப வெளியே வந்திருக்கு. அதனால கர்நாடகால போராட்டம் வெடிச்சிருச்சுங்க. போராட்டம் பயங்கரமா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் என்னடா அப்படின்னா காவிரி எங்களோடது அப்படின்னு சொல்லி கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு போராடிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க துண்டை பாத்தீங்க அப்படின்னா அப்ப பாத்தீங்க அப்படின்னா தாவேக்கா கொடியை வச்சுக்கிட்டு ஏன்னா தாவேக்கா கரையில போராடிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அது தாவேக்கா கரை இல்ல, கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் அதே மாதிரியான கட்சி கொடி தான். அவனுங்க என்ன மாதிரி போராடிக்கிட்டு இருக்கானுங்கன்னா காவிரி எங்களோடது, காவிரி எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவனுங்க போராடிக்கிட்டு இருக்கானுங்க. குறிப்பா தண்ணி தர்றதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கானுங்க பாத்துக்கங்களேன். அதுதான், ஏன்னா காவிரி வேணும்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு போராடாம இருக்கோமோ அவனுக்கு தரமாட்டேன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அதுதான் அவங்களோடது. இதுக்கு ஒரு படி மேல போய் அவனுக்கு என்ன தெரியாம பண்ணி வச்சிருக்கானுங்க. விஜய் அவர்கள், அதாவது ஜனநாயகன் படம் இங்க ரிலீஸ் ஆகுது, அதாவது இங்க தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுது, அதே மாதிரி கர்நாடகாலையும் ரிலீஸ் ஆகுது. அப்போ அங்க இருக்கிற விஜய் அவர்களுடைய போஸ்டர் வந்து இவனுங்க கிழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ விஜய் அவர்களோட போஸ்டர் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னா நீங்க சொல்லலாம் என்னன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்னும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ கூட கிடையாது, அவரை வந்து பாட கட்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்தானுங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய மேட்டர் ஒன்றும் கிடையாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா தாவேக்கால இருந்து ஒரு அறிவிப்பு வரப்போகுதுங்க. என்ன அப்படின்னா அதிமுகல இருந்து ராஜினாமா பண்ணி இருந்த எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுக்கு கட்சியில இருந்து பதவி கொடுக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. நமக்கு தெரியும் இந்த விஷயங்கள், நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஏன்னா ஜெயிச்சு ஒரு மாசம் கூட ஆகவே இல்லை, 1 மாசம் 2 மாசம் கூட முழுசா ஆகவே இல்லை. உடனே இவங்க எதுக்கு எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு, ஏன்னா இது வந்து எவ்வளவு நாள் கனவா கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லி. ஆனா அப்படி போராடி ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ பதவிய நீங்க ஒரு சப்ப காரணத்தை சொல்லி நீங்க வந்து அந்த கட்சியை விட்டு விலகி, குறிப்பா அவங்க ஜெயிச்ச அந்த எம்எல்ஏ பதவியும் நீங்க விலகி ராஜினாமா பண்ணிட்டு நீங்க இங்க வந்து சேர்றீங்க அப்படின்னா காரணம் இல்லாமையா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லா இடத்துலயும் பேசிட்டு தான் இருக்கோம். அது இப்ப வந்து உண்மையாயிருச்சு. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து பதவி வந்து கொடுக்க போறாங்கன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இடைத்தேர்தல அவங்களே நிக்க வச்சு அவங்களை ஜெயிக்க வச்சு அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணுன்ற லெவலுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரிசல்ட் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது ரிசல்ட் வந்தாதான் தெரியும். ஏன்னா நிறைய மக்கள் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மின்வெட்டா இருக்கட்டும், குறிப்பா மின்வெட்டு இருந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு கரண்ட் பில்லு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு எகிரி போய் கிடக்கு. கரண்ட் கொடுக்காமலேயே இந்த அளவுக்கு கரண்ட் பில் வருது அப்படின்னா சப்போஸ் இவனுங்க ஃபுல்லா கரண்ட் கொடுத்தானுங்கன்னா அவ்வளவுதான், சொத்தை எழுதி வாங்கிடுவானுங்க. அந்த லெவலுக்கு இருக்கு. அப்போ மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா மக்கள் இந்த ஒரு 2-3 மாசத்துல பார்த்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்றேன் என்ன அப்படின்னா இடைத்தேர்தல முழுக்க தாவேக்கா ஜெயிக்குமான்னு கேட்டா அது சந்தேகம் தான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வைகோ அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல. என்ன அப்படின்னா தாவேக்காக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை வந்து போர் வாளா இருந்து மதிமுக வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நான் எந்த அணியில் இருந்தாலும் அந்த அணியை வெற்றி பெற வைக்கின்ற பிரதான சேனாதிபதிகளில் ஒருவனாக நான் இருந்தவன். இன்றைக்கு உங்களோடு இருக்கிறேன். உங்கள் அரசுக்கு ஆபத்து விளைவிக்க எவர் முயன்றாலும் அதை தடுக்கின்ற போர் வாளாக கேடயமாக
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எந்த இதுலயும் பிஜேபியோட அந்த இது மட்டும் கொண்டு வர விட மாட்டோம், அவர்களுக்கு ஆதரவா செயல்பட மாட்டோம்ன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே விஜய் அடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு காலம் பிஜேபியின் பக்கம் சாயாது. அது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. சார், யார் சார் நீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி வந்தீங்க, அதுல பிஜேபியும் ஒரு அங்கமா தானே இருந்துச்சு. ஆனா ஒண்ணுங்க, எங்க போனாலும் அந்த கடையை தொடச்சு விட்டு போற மாதிரி நீங்க எங்க போற இடமெல்லாம் அது எல்லாத்தையும் தொடச்சு விட்டு போயிடுறீங்க. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, திமுகவை 0 கொண்டு வந்துருவாங்களாம். அதாவது தாவேகா வந்து 180 இடங்கள் ஜெயிக்குமா, திமுக வந்து 0 ஆயிருமா. இதை விட ஒரு துரோகம் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அவங்க சீட்டும் கொடுத்து ஜெயிக்கவும் வச்சு, இதனால தான் மதிமுகல இருந்து 2 எம்எல்ஏக்கள் வந்து இந்த ரிசைன் பண்ணிட்டு வந்து எங்க கட்சியில சேருங்கன்னு சொல்லி தாவேகால விஜய் அவர்கள் சொன்னாருன்னு சொல்லி இவர் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டாரு. ஆனாலும் அந்த எம்எல்கே எல்லாம் முன்னே நம்பிலாம் எங்கேயெல்லாம் வர முடியாது, நாங்க திமுகவோட தயவுல தான் ஜெயிச்சோம், நாங்க அங்கதான் இருப்போம்னு சொல்லி அவங்க 2 பேருமே அங்கே இருந்துட்டாங்க. இவர் மட்டும்தான் தாவிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலறிக்கிட்டு இருக்காரு. ஆனா போர்வாலா இருப்பேன்னு சொன்னது எதுக்கு சொன்னாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. சப்போஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஆதவர்ஜுனா மாசத்துக்கு ஒரு வீடியோ வெளியிட்டுறாங்க அப்படின்ற மாதிரி மாசத்துக்கு ஒரு ஏதாவது ஒண்ணு வந்து கிளப்பி விட்டு போயிடுறாப்ல. இப்போ ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உண்மையிலேங்க இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லி முழுக்க முழுக்க தலக்கணை ஏறி போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா கொளத்தூர்ல வந்து அதாவது ஏற்கனவே ஒருத்தர் ஜெயிச்சார்ல, அந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு, இன்னொருத்தர் வந்து தாவேகால இருந்தவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. சோ அந்த இடத்துல அதாவது அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து மறுபடியும் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அதை எடுத்து இவர் சொல்லிட்டு இருக்காரு, நீங்க எத்தனை வாட்டி என்னாலும் இப்ப சப்போஸ் 9000 வாக்குகள் வந்து அதிகமா ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா மறுபடியும் என்னீங்கன்னா 15000 வாக்குகள். இன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல பெரிய ஆள் இல்ல, அதனாலதான் கொளத்தூர்லயே முடிச்சிட்டோம். அவங்க 7 மிஷின் இல்ல 70 மிஷினை எடுத்து பார்த்தாலும் 9000 ஓட்டுல இருந்து 15000 ஓட்டு மாறுமே தவிர ஒரு ஓட்டு கம்மி ஆகாது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. முன்ன பின்ன இருக்குன்னு சொல்லலாம், ஆனா மறுபடியும் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6000 வாக்குகள் அதிகமா நாங்க ஜெயிப்போம் அப்படின்னா என்னையா சொல்ல வரீங்க? அப்ப தேர்தல் ஆணையம் வந்து அவங்க என்னது தப்புன்னு சொல்ல வரீங்களா, இல்ல தேர்தல் ஆணையம் உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டீங்களா? என்ன சொல்ல வர்றாரு சத்தியமா புரியவே இல்லை. ஆனா ஜெயிச்சிட்டீங்க, அடக்கம் இருக்கலாம், ஆனா ஆணவம் மட்டும் இருக்கவே கூடாது. அந்த ஆணவத்துலதான் எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நாள் பொறுப்போம், என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுல ஆப்போசிட்ல ஒரு ஆள் கூட இருக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் சொன்னாரு. அதுல தான் எனக்கு ஒரு பக்கம் ஜர்க் ஆயிருச்சு. என்ன அப்படின்னா, இப்பதாயா உங்களை வந்து நீங்க போட்ட ஏதாவது ஜியோ போட்ட அதையே கேன்சல் பண்ண வச்சுட்டு நாம் தமிழர் கட்சி அதுல இருக்கிற வழக்கறிஞர் பாசறை அதை வந்து ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆப்போசிட்ல ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எத்தனை தடவை எங்களை வந்து முட்டை ஜீரோ பாருங்க, நீங்க வந்து ஒரு கட்சி இது கூட ஜெயிக்கல, டெபாசிட் வாங்கலைன்னு சொல்லிட்டு இருந்த எங்களை உங்க எல்லாரையும் பாத்தீங்க அப்படின்னா கதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வேற எந்த விஷயத்துக்கெல்லாம் வழக்க போட்டு நம்மளை வந்து நாரடிக்க போறாங்க தெரியலன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா இவன் கூட வாடகை வாயெல்லாம் பயங்கரமா முட்டு கொடுத்துக்கிட்டு, ஏன்னா மனிதாபிமானம் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல கிளியரா புரியுதுங்க. என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும். என்ன விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, கரூர்ல இருந்தவங்களுக்கு வந்து இப்படி நாங்க வந்து அரசு பணி வந்து நம்மளால கொடுக்க முடியாது, அப்படி வந்து சட்டத்துல இடமே கிடையாதுன்ற மாதிரி. ஏன்னா அவருக்கு தெரியாம கூட இருக்கலாம், ஆனா ஜான ஆரோக்கியசாமி அவரோட அசிஸ்டன்ட் இதா இருக்கக்கூடிய அவருக்கோ இல்ல நிறைய பேருக்கு அந்த இதுல சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நல்லாவே தெரியும். அப்போ இவங்க கொடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சிம்பத்தி ஓட்டு வாங்குறதுக்கு தான். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும், இந்த மாதிரி நம்மளால வந்து அந்த அரசு பண்ணி கொடுக்க முடியாது, ஆனாலும் நம்ம கொடுப்போம். எப்படியும் இவனுங்க பாத்தீங்க அப்படின்னா வழக்கு போட்டு அதை வந்து கேன்சல் பண்ண வைப்பாங்க. அப்படி கேன்சல் பண்ணும்போது நாம ஒரு சிம்பத்தியை கிளியர் பண்ணலாம். ஏண்டா அவர் அரசு பண்ணி கொடுத்தாரு, அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லையா, இப்படிதான் பண்ணுவீங்களா? ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய விஷயம், நாம் தமிழர் மட்டும் அந்த இதுல வழக்கு போடல, திமுகவும் வழக்கு போட்டுச்சு, நாம் தமிழரும் வழக்கு போட்டாங்க. என்ன நாம் தமிழர் அதிகமா வெளியே தெரிய வைக்கிறதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இவனுக்கு இந்த ரூட் மாஃபியா தான். ஏன்னா நாம கூட அந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கோம்னு தெரியல, ஆனா இவனுக்கு பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. குறிப்பா இது வந்து நாம் தமிழர் எல்லாம் பண்ணுச்சு, நாம் தமிழர், ஏன்னா அவங்க மேல ஒரு தப்பான ஒரு இமேஜை கொண்டு போய் விட்டுறணும். ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லி புரிய வைக்கலாம், ஆனா தாவேக்காரங்களும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த ஒரு சினாரியோ தான் இப்ப ஓடிட்டு இருக்கு. சிம்பத்தி ஓட்டு வாங்குறது தான் இப்ப பயங்கரமா செயல்பட்டு இருக்கானுங்க, குறிப்பா கரூர் விஷயத்துல. சோ இது எத்தனை பேருக்கு இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுச்சுன்னு தெரியல, நமக்கு நல்லாவே புரியுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவுதான் இந்த வீடியோ. சோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.